சட்டசபையிலேயே ஒன்று அறிவிச்சாங்க. என்ன, 248 கோடி ரூபாய்க்கு கல்யாண மண்டபம் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறேன்னு சொன்னதெல்லாம் ரத்து செய்கிறேன்றாங்க. இதுக்கு எந்த பில்டிங்க்கும் இவங்க அப்ரூவலே வாங்குறது கிடையாது. இந்து சமய அறநிலைத்துறை கட்டுறதாக இருந்தால், முதல்ல இந்து சமய அறநிலைத்துறை கிட்ட காசு கிடையாது, அது கோயிலோட காசு. அந்த துறை பேரில் ஏன் அப்ரூவல் வாங்குறாம கட்டுறீங்க? அதுக்கு அந்த துறை செயலாளர், கமிஷனர் மற்றும் அமைச்சர் இவங்க பேரில் என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா ஒழுங்காக அப்ரூவல் வாங்கி கட்டுறது தான் உங்களுடைய வேலை. ஸோ இது இதுன்னா சேகர் பாபு வரலாம், அந்த அன்றைக்கு துறை செயலர் யார், துறை கமிஷனர் யார், இவங்க பேர்லேயும் ஆக்ஷன் வரலாம். கவர்மெண்ட் பில்டிங் கட்டினாலும் எல்லாமே அப்ரூவல் வாங்கிட்டு தான் கட்டணும். ஏன்னா இதில் கள்ளக்குறிச்சி கலெக்டர் ஆஃபீஸ் கோயில் எடுத்த வழக்கு வந்தப்போ என் நண்பர் எப்படி ஸ்டே வாங்குறதுன்னார். நான் சொன்னேன் அப்ரூவல் இருக்காது, செக் பண்ணுங்கன்னா அதுக்காக ஒரு 6 மாதம் இழுத்துச்சு. ஸோ இவங்க எந்த அப்ரூவலும் வாங்குறாமல் கட்டுறாங்க. ஸோ தயவு செய்து இந்த ஒரு கேஸை வச்சுக்கிட்டு அறப்போர் அவர்கள், என் நண்பர் ஜெயராமன் போட்ட வழக்கை வச்சு இந்த இதில் இப்போ அந்த அப்ரூவலை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு இதில் என்ன ஊழல் நடந்ததுன்னு பார்த்து சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள், அதிகாரிகள், IAS அதிகாரிகள் யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும்.